MCC 2022 ஆன்லைன் அப்ளிகேஷன் டெமோ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு A2KTK சேனல். ஐம் TK. MCC 2022க்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போகலாம். அதில் UG மெடிக்கல் கவுன்சிலிங்கை நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியில் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 1 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கேண்டிடேட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் உங்களுடைய டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணணும். அதை என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரீட் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கேண்டிடேட்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி பின் கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணணும். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மதர் நேம், கேண்டிடேட் நேம் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி என்ன ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் இங்கே அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். மாற்றி பண்ணிடக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாம் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய வெரிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மொபைல் நம்பர் வச்சும் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இமெயில் ஐடி வச்சும் உங்களுடைய வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் எந்த மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த மொபைலுக்கு உங்களுக்கான ஓடிபி வரும். அதுக்கடுத்து அந்த செக்யூரிட்டி பின் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வெரிஃபை அண்ட் சப்மிட்டை நீங்கள் கொடுத்துடலாம். இந்த ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அடுத்ததாக மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் வெரிஃபை மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி. நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கான ஒரு ஓடிபி பின் வந்திருக்கு. அந்த ஓடிபி பின் இதில் என்ட்ரி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கான ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஜெண்டர் என்ன, நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், கேட்டகரி, அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் போயிடலாம். அதில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை என்ட்ரி பண்ணணும். நீங்கள் எங்கே படித்தீங்க, எந்த இயர் வந்து பாஸ் ஆனீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க, பாஸிங் இயர்ஸ் என்ன, உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, +2 மார்க்கு, கிளாஸ் 12 பாஸிங் ஸ்டேட் எது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கிளியராக கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸிங் இயர் 2022. அடுத்தது உங்களுடைய ரோல் நம்பரை என்ட்ரி பண்ணணும். இந்த ரோல் நம்பரை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கு அடுத்ததாக கிளாஸ் 12th பாஸிங் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸை டைப் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுடைய ஃபுல் நேம், அதுக்கான அட்ரஸ், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது அப்படிங்கிறதையும் சேர்த்து அதில் டைப் பண்ணணும். அது முடித்ததுக்கு அடுத்ததாக உங்களுடைய ஸ்கூலுடைய பின்கோடு எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது, எந்த தாலுக்காவில் வருதோ அதுக்குடைய அந்தனுடைய பின்கோடை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ். அதுலேயே அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் மார்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சப்ஜெக்ட் வைஸ் மார்க் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி இதில் என்னென்ன மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதுல என்ட்ரி பண்ணணும். அதில் 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் அண்டு அப்டைன் மார்க். மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்குக்கு எழுதுனீங்க அப்படிங்கிறது 100னா 100 நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாஸிங் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயில்னு அதில் நீங்கள் பாஸ்ட் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிடலாம். மேக்ஸிமம் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 100 கொடுத்துடலாம். அதில் அப்டைன் மார்க் 100க்கு எவ்வளோ மார்க் வந்து ஃபிசிக்ஸில் வாங்கினீங்க, அடுத்து கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜியில் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கினீங்க அவுட் ஆஃப் 100க்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இதை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலக்ட் ஆஃப் கவுன்சிலிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதா ஆல் இண்டியா கோட்டாவை செலக்ட் பண்ணிடணும். டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஓப்பன் கேட்டகரியில் வர எய்ம்ஸ், ஜிப்மருடைய ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 2,05,000 ரூபா இருக்கும். ஓகேவா? இல்லை சார் நான் ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கு ஃபீஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த கவுன்சிலிங்குடைய டீட்டெயில் முடிச்சதுக்கு அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸ்,
ஓகேவா? நீங்கள் எந்த அட்ரஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களோ சேம் அட்ரஸ் இதில் என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபைனல் அண்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் ப்ரீவியஸ் ஆப்ஷனில் போய் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் காலேஜஸ்க்காக. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை தப்பு இல்லாத கிளியராக பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு டைம் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கிளியராக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பாய். தேங்க்யூ.